அதாவது காலையில வந்தாரு. பிஎஸ்சி மீட்டிங்க 12:30க்கு நடத்துறாரு. சாயங்காலம் வரைக்கும் இருந்து வேலை செஞ்சிருக்கிறாரு. அ அ அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறது வந்து எப்படி அரசியலாக்குறதாக ஆகும்? ம். கேக்குது. அ அதனால இது இஷ்யூவே இல்ல. இது வந்து இதுவரை இப்படி ஒருவர் கூட ராஜினாமா செய்யவில்லை அப்படிங்கிறத எப்படி பார்க்கிறீங்க? ஆர் ஆர். வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, கே.ஆர். நாராயணன் இவங்கெல்லாம் ராஜினாமா செய்தாங்க. ஆனா பிரசிடென்ட்டாக தேர்வானதுனால இந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு போறாரு. ஏன்? அப்போ அது அழுத்தம் இருந்ததா? இல்லையா? அதுவும் அவருக்கு வந்து ஃபேர்வெல் நடத்தல. அவையில அவர் வந்து அவரால தெரிவிக்க முடியல. ஒரு நாள் ராஜினாமாவ குடுத்துட்டு அவர் பாட்டுல ஊருக்கு போறாரு அல்லது வீட்டுக்குள்ள முடங்கிர்றாரு. அப்ப என்ன காரணம்? அவர் வாய் திறந்து பேச முடியாமல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்கிறது அரசியல் படுத்துறதே கிடையாது. ஒரு சந்தேகம் அல்லது ஒரு கேள்வி அதை முன்வைக்கிறோம். அத வந்து அவரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. பதில் கேப்போமா? அது கேட்டுட்டு போக உங்ககிட்ட வரவா? அடிப்படை ஆதாரம் இல்லாத அரசமைப்பு சட்டம் தான் அடிப்படை உயர்ந்தது அடிப்படை இங்க பாருங்க. நியாயமானது. அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு இல்லங்க ஜிஎஸ் மணி அவர் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே அப்படி அது ஒரு இயல்பாக நடந்த ராஜினாமாவா இருந்தால் ஏன் அவருக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா நடத்தி இருக்க கூடாது? அவருக்கே ஒரு மரியாதையா ஒரு விடையை கொடுத்திருக்க கூடாது? அத கூட நடத்தலையே. அப்ப அதெல்லாம் ஒரு கேள்விக்கு இடமளிக்குதுன்னு தானே அவங்க கேக்குறாங்க. ஷார்ட்டா சொல்லுங்க, திருப்பி நான் அவர்கிட்ட போகணும். நீங்க அதையெல்லாம் வந்து இல்லை, ஷார்ட்டாகவே நான் சொல்கிறேன். ஏற்கனவே 2 துணை ஜனாதிபதிகள் வந்து இதே போல் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. வி கிரிங்கிற வந்து 1969 ஒரு ஜனாதிபதி போட்டியிட்ட போது அவர் வந்து அந்த டைம்ல ராஜினாமா பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பைரோன் சிங் செகாவத்தும் அதே மாதிரி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பிரதிபா பட்டேல் வந்து குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் இறந்து போனாரு. அதனால வந்தாரு. குடியரசுத் தலைவர் நான் என்ன சொல்றேன்னா, அவர் காரணம் சொன்ன பிறகு ஏன் அதாவது பிரிவு உபச்சாரம் இல்ல, பிரிவு உபச்சாரங்கிறது வந்து அவங்க வந்து பிரிவு உபச்சாரங்கிறது யார் வந்து ஓய்வு பெறுகிறார்களோ, ராஜினாமா செய்கிறார்களோ, விடைபெறுகிறார்களோ அவர்கள் விருப்பப்பட்டாதான், அவர்கள் விருப்பப்பட்டா அதுக்கு அனுமதித்தாதான் வந்து பிரிவு உபச்சாரன்றது வந்து பொதுவா நடக்கிற விஷயங்கள் வந்து அவர் ரிசைன் பண்ண என்ன காரணத்துக்காக நீங்க உட்கார்ந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு வந்து அவருக்கு ஏன் நடத்தலாம் இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க கூடாது. ஓகே ஓகே திரு ஜென்ராம், நீங்க சுருக்கமா பதிலளிக்க விரும்புறீங்களா? நான் சிமன் அவர்கள்ட்ட போகணும். என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்போம், யார் மேல வேண்டுமானாலும் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க கூடாதுன்னு எங்களை பார்த்து சொல்றதுக்கு இவர்கள் யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. சரி, ஓகே. திரு சுமன், ஆர்டிகிள் 142 பதில் சொல்ற அவசியம் யாருக்கும் கிடையாது. அவர் சொன்னது அவங்களுக்கான உரிமை தான். கேள்வி கேட்க எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர்களுக்கு கொடுத்த அடிப்படை உரிமை. நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டீங்க, அமைதியா இருங்க. நான் ஜென்ராம் அவர்கிட்ட போயிருந்தேன். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஊருக்கு நியாயம் பேசுனீங்க ரவிக்குமார்ட்ட. காட்டமா பேசினா நானும் காட்டமா ஊர் நியாயம் பேசுனீங்க ரவிக்குமார்ட்ட. இப்ப குறுக்க வாரீங்க. நீங்க காட்டமா பேசினா நானும் நீங்க சரியான நடைமுறையா? ஜென்ராம் இறுதி கருத்தை முன் வச்சிருங்க. எது காட்டணும் யாரு முடிவு பண்றது? எது காட்டணும் யார் முடிவு பண்றது? நீங்களாக உங்க மனசு புண்படுதுன்னு சொல்லுவீங்க, நீங்களாக உங்களுக்கு காட்டமா இருக்குன்னு சொல்லுவீங்க. எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு எல்லா டிக்ஷனரியையும் மாத்திட்டு இருப்பீங்க. மனசு புண்பட்டா நான் சொல்லுவேனா நீங்க சொல்லுவீங்க? ஓகே திருமணி அமைதியா இருங்க. திரு ஜென்ராம் உங்களுடைய இறுதி கருத்தை வச்சிருங்க. அதாவது வரேன் சுமந்த், வரேன். சாரி, முகப்புல வந்து செக்யூலர்னு இருக்கக்கூடாது, சோசியலிஸ்ட்னு இருக்கக்கூடாது அப்படின்னு பேசியதில் தொடங்கி தங்கர் வந்து அன்டெமோக்ராட்டிக்கா நடந்து கொண்ட செயல்களுக்கு, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொண்ட செயல்களுக்கு அளவே கிடையாது. ஆனால் இந்த ஒரு நிகழ்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டியது ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ள ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அரசமைப்பு சட்டத்துல ரிசிக்னேஷனுக்கு இடம் இருக்கு, பதவி நீக்கத்துக்கு இடம் இருக்கு. அப்படின்னா இந்த சேகர் குமார் யாதவ் அவருடைய பதவி நீக்கத்துக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. ஓகே சார், ஓகே, थैंक यू. திரு சுமன், அந்த இம்பீச்மென்ட் மோஷனை அவர் அனுமதித்தார்ங்கிற காரணத்தால அவருக்கு ஒரு நெருக்கடி வந்ததா வரலையாங்கிறதுக்கு கிளாரிபிகேஷன் வேணும்.
சுப்ரீம் கோர்ட் அப்சர்வர்ங்கிற பத்திரிகையில சொல்றாங்க ஏப்ரல் 20 2022 மக்களவையில சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொன்ன ஸ்டேட்மெண்ட், சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவன்ஸ் ரிட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டத்துல அரசு சேவைகள் குறித்து புகார் தெரிவிக்க இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அது. அதுல 1631 புகார்கள் நீதிபதிகள் பேசிய வெறுப்பு பிரச்சாரம் தொடர்பாக மட்டுமே வந்திருக்குது. இதுதான் நிலைமைனா நீதிபதிகள் மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.